ரிட்டர்ன் போய் அந்த ரோட்டில் அங்கே நேராக பண்ண தெரியாது அதுதான் நீ சுற்றுது இல்லையா? அப்படித்தான் சுற்றுது. ஆனால் அது வண்டியோ தெரியாது, இப்படி போயிடலாம். அதான் முதல்ல மேலே ஏறி போனது. ஒரு நமக்கு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். ஓகே டேய் கொஞ்சம் எங்கே போகணும்? கொஞ்சம் பாரு, நமக்கு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். ஏதோ யார் எடுக்க போறா? நீ கப்பா பின்னுக்கு வர்றாரா? பின்னுக்கு வர்றது இப்ப போறேன்டா. இனி அதுடா மேப்பை தூக்கி எறிங்கடா. இந்த பார்க்கிங் பப்ளிக் பார்க்கிங் இருக்குல்ல கண்டி, அங்கே வாஷ்ரூம் பண்ணாங்கல்ல, உள்ளே ஒருத்தன் இப்படி கண்ணாடி பார்த்து இப்படி பார்த்துருக்கான் தெரியுமா? சரியா நின்று வந்தானே அவன் எல்லாம் முடிச்சிட்டான். கையெல்லாம் கழுவி தலையெல்லாம் என்ன சொல்றேன் கை கழுவிட்டான். ரெண்டு வேலை முடிச்சிட்டு போஸ் கையெல்லாம் கழுவி தலையெல்லாம் இழுத்துட்டு வெளியே போறான். நம்ம அந்த வேலையை பார்ப்போம் போயிட்டு. அவர் என்ன வேலையை முடிச்சு போ வந்தாரு, நீங்க என்ன வேலைக்கு போனீங்க? யூரின் பாஸ் பண்ண போனோம். பாஸ் பண்ணி சரி நான் பாஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம போறது தெரியும். நீ போறது தெரியாது, நான் பார்த்தது இல்லை. சாரி எனக்கு தெரியாது. நான் போயிட்டு இருந்தேனா கை கழுவிட்டு இருந்தேன். மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து எனக்கு பக்கத்துல ஒன்று விட்டு அடுத்ததுல அப்படிதான் போறதுக்கு வந்து ரெடியா நிக்கிறான். ஆனா போகல. எட்டி பார்த்தேன், திருப்பி பார்த்தா அவன் என்ன எட்டி பார்த்து நம்மள எட்டி பார்க்காங்க. கீழே பார்த்தாங்கல தீ ஆவாசம் தவிர்ப்போம். என்னடா சொன்ன? அவன் என்னடா செஞ்சவனா சொல்ல முயற்சி செய்யறேன். செஞ்சவன் நடவடிக்கை எடுக்கிற எழுப்புதல் முயற்சி நடக்குது. அதே உன்ன பார்த்தா வெட்டி எழும்பி எட்டி பார்த்தேன். சரி நம்ம போயிட்டு திரும்பினேன். பாத்ரூம் போகல. ஒரு நிமிஷம் என்னையே பார்த்து இருக்கான். என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஒரு நிமிஷம் போறோம். நீ ஒரு பூத்துல நின்றா, ஒரு பூத் விட்டு இன்னொருத்தர் அவன் கொஞ்சம் நீ திரும்பி பார்த்தா அவன் உன்னை பார்த்து நிக்கிறான். திரும்பினேன் பார்த்தா என்னைய பார்த்து உன்னைய பார்த்து நிக்கானா, கிட்ட வந்து உன்னை பார்த்து நிக்கானா? பூத்தண்டா தனித்தனியா அந்த பெரிய பெரிய பூத் இல்ல தெரியும். நானும் நீ பாஸ் பண்ண போய் கொஞ்சம் தர நானும் பாஸ் பண்ணேன் சொல்ல. அப்ப அங்க இருந்து பார்த்தா தெரியும் தானே. அப்பேனா அப்படி தெளிஞ்சுதான் காட்டலே அப்ப சரியா இவன் ஃபைனல் என்ன நடந்தது? இல்ல இல்ல நான் வந்துட்டேன். ரெண்டு வேலை முடிஞ்சு ஒரு தடவை தானே ஒரு தடவை பாத்துட்டு போட்டு விட்டுட்டா. அப்படி இல்ல பார்த்து ஒரு தடவை தானே. நீ ஒரு தடவை பார்த்தறியாடா? அது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? ட்ரை பண்ணு. டேய் ஒன்று யூரின் போனா சத்தம் வரும்ல. கேக்குதா? சத்தம் கேக்குதா? ஏதோ கேக்குதா? அது ஒண்ணுமில்ல சார், 5 அருவில 2 அருவி வீக், அதனால லீக் கொஞ்சம் வீக். என்னடா ஒருத்தன் ஜெனரல் நாலேஜ் நீ 30 வருஷமா போற உனக்கு தெரியும் தானே சொல்லு. அடுத்தது நம்ம யூரின் போறோம் என்ன செஞ்சிருப்போம்? என்ன பிடிச்சது நிப்போம். அல்லது சில நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நிக்கும்னு சொன்னா அதுல பாட்டு போயிட்டு ஃப்ரீயா இருப்போம். இது என்னடா அந்த கையை வச்சு இப்படி யூரின் போகலடா. அந்த நாத்த ஸ்மெல்லுக்குள்ளேயும் நாய்க்கு அப்படி ஒரு மூட் ஆயிருக்குன்னு சொன்னா ராரா சரசகுராரா. டேய் நீயோரான் அலண்டா ஆம்பள ஐஸ்வர்யா மச்சான். தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. உளுந்தூர் போட்ட புரியாடி நாகூர் நாய்க்கு தான் கிடைக்கணும் இருந்தா அதை யாராலையும் தடுக்க இயலாது. கோபி சொல்லுங்க கோபி. இப்ப பாத்ரூமுக்குள்ள கொண்டு வந்து இப்ப அடிச்சுட்டு போன் அடிக்க மாட்டாங்களா? என்னடா நீங்க என்னடா கதைக்கிற டாபிக் எல்லாம் பாத்ரூம்ல வந்து அடிக்கிற சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க.
சொல்றதெல்லாம் எனக்கு ஏதோ வாய் வச்சு சொல்லிக்கிட்டு ஆனா எது நடந்துச்சுடா போய் அதுக்குதான் நம்ம ஓ வேணே ரியல் 6 நிமிஷம் தடுக்கலாம் பாய வச்சுட்டு போடாங்கடா நாய் நக்குனி கண்ண மூடி தோறதெல்லாம் அவன் ஸ்பெஷலிஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். அம்மாவாசை இருட்டுல கூட ஏன் கூட யாரும் வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? போயிடலாம் 4 மணிக்கு இந்த வீடியோ உருப்படியா எடுத்திருப்போம் அப்படி நாங்க ஊட்ட மாட்டிட்டு அதுக்குள்ள இங்க அஜினிட்டு போ வீடியோ சரியா எரிப்பட நம்ம எரிப்ப மாட்டு பார்த்து மேடம் கொஞ்சம் ஸ்லோவா ஏமா இவ்வளவு வேகமா போற கொஞ்சம் மெதுவா போக கூடாதா காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சுட்டாரு இந்த காரே வாங்க. சுவா போடி சரக்கு இறக்கண்டி இந்த வீடியோல நான் போடவே மாட்டோம்பா நம்ம தப்பிட்டோன்னு எங்கட அப்பா பார்த்துட்டே 2 வைய வீட்டு பக்கம் வந்துடாத நாய் நானத்தை காட்டுறதா ஊரே பார்க்க போகுது கட்டார கொண்டு அடிக்கிறது அப்ப அவனை ஒண்ணுங்க பாத்துக்கோ ஒரு மச்சான் ஓடு உனக்கு தெரியறதுக்கு நான் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸா வச்சுக்கணும் 2-3 கடை பாத்தியா கைடும் சரியில்ல டிரைவரும் சரியில்லை எவ்வளவு கோஆபரேட் பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான் ரேஸ் ஓடுவான் பக்கத்துல அந்த been fully reflected by his results in 2020. டேய் பாட்ட மாத்துடா போட்டுருங்க அதே மைக் அந்த பாட்டு ஸ்பீட்ல நீ ஓடணும் லாரி 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 டேய் ஸ்ட்ரைட்டா போண்டா வரடா எங்க டேய் இப்பெல்லாம் கயக்காதடா எங்க அப்பா வீடியோ பார்த்தோனோ குட்டு கட்டா நீ உயிரோட இருந்தேன்டா நீ என்ன வீடியோ எடுக்காத போட்டுட்டு திரும்ப மேல இவன்டா இன்னைக்கு இருந்தா சீப்பர் போடுறான பேச்சிக்கடா நீ எஸ் நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன் வேற என்ன பண்ண முடியும் எப்படி உன்னைய படுக்க வைக்கல அன்பே சிவன் கமல் தான் போல என்னண்டா எந்த நண்பன் ஒருத்தன் இங்க நிக்கிறதா ஒரு தகவல் அவனை பார்க்க வந்திருக்கோம் ஒருக்கா பாருங்க இல்ல நீங்க அங்கால தேடுங்க நீ இதுக்குள்ள தேடு நான் இதுல தேடுறேன்
நண்பன் எங்கேயாச்சும் இங்கதாங்க இருப்பான். இன்னும் போறோம். அப்பயே கால் பண்ண விட்டுட்டு போயிட்டு வேற கால் பண்ணவன். வரல போல அவன். அவனைத்தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். வரல போல அவன்டைக்கு கால். ஆனா இதுக்குள்ள இருக்கு அவனோட ஃபேமிலி இங்கதான் குடியிருக்கிறா ஒரு தகவல் தெரியாது. இப்ப நான் இப்ப காருக்குள்ள ஏறினா தான் தெரியும் அவனோட ஃபேமிலி ஏறிட்டா இல்லையா எல்லாம் தெரியும். இதுக்கும் சொல்லலாது படலாம். மட்டக்களப்பு மலை மலை அம்ரேத். மட்டக்களப்பு மலை அம்ரேத். அம்ரேத் அட்டை அட்டை. நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. நானா அட்டையா? என்ன சொன்னீங்க? நான் திருடுறேனா? இல்ல நான் பார்க்கல. நான் அட்டையை திருடல. ஓகே, இப்போ நாங்கள் சரியா அங்கே இருக்கோம்னு சொன்னால் கொட்டக்கலை வந்த காரணத்தை நாங்கள் இன்னும் வீடியோவில் சொல்லலை. இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோட நண்பன் ஒருவர் வந்து மட்டக்களப்பில் இருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. சரியா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் அவரை சந்திக்க போகிறோம். வாடுறது அவருக்கு தெரியாது. பிரச்சனை இல்லை. வந்தோட ஏண்டா வந்து நீங்க போய் சேர்ந்தது அப்புறம் ஏண்டா வந்த நீங்க நான் தான் வருவேனேடா வீட்டு சொல்றானா எனக்கு தெரியல. சொல்லக்கூடிய ஆள் தான். அவனை பாக்கணும்ன்றது இல்ல, அவனை பாக்குறத வச்சு ஊர் பாக்குறது நோக்கமே. அவனை காரணமா வச்சு கார் எடுத்துட்டு ஊரை சுற்றி திரிகிறோம். பெட்ரோலும் செலவழிச்சு டைமை செலவழிச்சு வாங்குற ஒரு முடிவுல இருக்கோம். இதுக்கெல்லாம் நன்றி கடனா அவர் என்ன செய்ய போறார். இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொட்டகலையில மட்டும் அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அட்ரஸ் தெரியாது. கொட்டகலையில கொட்டகலை வந்துட்டோம். காட்டுறீங்களா? இதான் கொட்டை கொஞ்சம் போறங்க அம்ரித்தானா. ஏன்னா இந்த பெண்டுல அவர் ஆபீஸ் எங்கேயோ இருக்குது. என்னண்டா எங்களோட லக் வந்துட்டு கண்டுபிடிச்சு வந்துட்டோம். வேலை செய்யற இடத்தை அவர் ஏற்கனவே எங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாரு. அந்த லொக்கேஷனை வச்சு நாங்க தேடி வந்துட்டோம். தேடி வந்த இடத்துல அவர் 5 மணிக்கு ஒர்க் முடிஞ்சு வீட்டை போயிருவேன்னா சொன்னவர். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை அவரை விட்டு விட மாட்டாங்க. வச்சு செஞ்சு போட்டுதான் விடுவாங்க. நம்பிக்கையெல்லாம் வந்து நின்று எட்டி பார்த்தா நிக்கிறாப்புல சரியா நிக்கிறீ கிளி விழுது. என்ன புல விட்டான்னு தெரியல. அசிங்கப்பட்டுருவாங்க. பேர் எழுத்து பிள்ளைவாங்க. கணமுக்கு எல்லாம் குணம் கண்டு போட்டுதான் போன. என்னடா போயிட்டா குளிருது. எட்டி பாரு வீடியோல ஜூம் போட்டு போய் பாரு. ஐ லவ் யூ. இவர் தான் எங்களோட ஃப்ரெண்டு. 5 மணிக்கு வீட்டை போனேன்னு 7 மணி ஆயிட்டு இன்னும் வெளியே வரல. இந்தா அவரு தனி ஒரு சேர் போட்டு இருப்பாட்டி விட்டுருக்காங்க. என்ன செய்யறன்னு தெரியாம முழிசி போயிட்டு எழும்புறான் என்ன செய்யறான்னு தெரியும். எங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க வந்ததே அவருக்கு அதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பர்பஸ் இல்லை. நாங்க நிக்கிறதுக்கு போயிடும். அவருக்கு அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு எத்தனை மணி தானே இங்கே இருக்கிறோம். தட்டுறோம் தூக்குறோம்.
என்னத்துக்கு